எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. அஜித் அவர்களுடைய தாயார் இறப்பதற்கு முன்னாடி அங்கு சென்ற ஒரு மர்ம நபர் தற்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி இப்போ ஒட்டுமொத்த தமிழகமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட மர்ம நபர் அஜித் அவர்களுடைய தாயாருடைய மர்ம இறப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, அஜித் அவர்களுடைய தாயாருடைய மரணத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நியூஸ் தான் 2-3 நாளாக நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாருக்குமே கவலையை ஏற்படுத்தின ஒரு விஷயம் அப்படிங்கிறது அஜித் அவர்களுடைய தாயாருடைய மரணம் தான். ரொம்ப முக்கியமாக அஜித் அவர்கள் அழுதுகிட்டே தன்னுடைய தாயாரை பார்க்க வரும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அஜித் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் எமோஷனை வெளியே காட்ட மாட்டார். தன்னுடைய தந்தையுடைய இறப்பு அப்போ கூட பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் எமோஷனை வெளியே காட்டலை. ஆனால் தன்னுடைய தாயாருடைய இறப்பு அப்போ கண்ணீர் சிந்திக்கிட்டே அவர் தன்னுடைய வீடு வரைக்கும் வந்தது. அது எல்லாரையுமே கண்கலங்க வைத்திருக்குது. இப்படி இருக்கிறப்ப அஜித் அவர்களுடைய இறப்புக்கு சிஎம் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் போயிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயமே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. சில பேர் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அஜித் அவர்களையும் தளபதி விஜய் அவர்களையும் சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் சேர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்படலை அப்படின்னும், இன்னும் பல பேர் த்ரிஷா அவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்களா, இந்த த்ரிஷா அவர்கள் அண்ணன் சிஎம் விஜய் அவர்களை விடமாட்டாங்களா அப்படின்னு த்ரிஷா அவர்களை எதிர்த்தும் பல கருத்துக்கள் போயிட்டுருக்குது. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பு போயிட்டுருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மர்ம நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களுடைய தாயார் இறப்பதற்கு இரவு முன்னாடி நான் அங்கே தான் இருந்தேன். அங்கே அஜித் அவர்களுடைய தாயார் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவில் அஜித் அவர்களுடைய ஃபோட்டோவும் அவங்க அஜித் அவர்கள் ஒரு சிலை மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் தனியாக ஒரு ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோவும் ரெண்டும் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய ஃபோட்டோ பக்கத்துலேயே தான் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா தூங்குவாங்க. நிறைய தடவை நான் அவங்களுக்காக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அஜித் அவர்களுடைய சின்ன சின்ன மினியேச்சர் மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு புது ஃபோட்டோ சின்ன வயசு அஜித் அவருடைய ஃபோட்டோவை கொடுத்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்பயும் போல் லேட் பண்ணிடாத, 1 மாதம் 1.5 மாதமோ அப்படி பண்ணிடாத, எனக்கு இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நான் போய் அஜித் அவர்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோவும் ஒரு சிலை மாதிரி பண்ணி கொடுத்தேன். அடுத்த நாள் திடீர்னு எல்லாருமே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குதுன்னு அந்த குறிப்பிட்ட மர்ம நபர் சொன்ன விஷயம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இந்த குறிப்பிட்ட தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.